நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்திலே அடியேன் உங்களை வாழ்த்துகிறேன். கிறிஸ்துவுக்குள் அருமையான பிள்ளைகளை, 1 நாளாகமம் 17ஆம் அதிகாரம் 22வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். உமது ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் தாமே அவர்களுக்கு தேவனானீர். இங்கே உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர் என்றைக்கும் உமது ஜனமாய் இருப்பதற்கு அவர்களை நிலவரப்படுத்தி கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு தேவனானீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய நீர் அவருக்கு தேவனானீர். கர்த்தர் அவர்களுக்கு தேவனாக மாறுகிறார். கர்த்தருடைய கிரியைகள் அங்கே தேவத்துவத்துக்குள்ளாகவும் இஸ்ரவேலர்களுக்குள்ளாக நிகழக்கூடிய அந்த நிகழ்வினை இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய அவர் இஸ்ரவேலர்களுக்கு தேவனாகவும் தன்னுடைய கிரியைகளை செய்கிறார். 2 தன்மையிலான கிரியைகளை குறித்து வேதம் சாட்சியிட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவத்துவம் என்றும் கர்த்தத்துவம் என்றும் 2 பிரிவிலே செயல்படக்கூடிய ஒரு நிலை. இங்கே கர்த்தர் இஸ்ரவேலர்களுக்கு தேவனாகவும் கர்த்தராகவும் தன்னுடைய கிரியைகளை செய்கிறார். காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேருப் அங்கே அவனுடைய கிரியைகள் வலு சர்ப்பத்தினுடைய கிரியைகளாய் இன்று செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆதியிலே அவனுடைய கிரியைகள் சர்ப்பத்தினுடைய கிரியையாய் ஆரம்பமாயி அது சாத்தானுடைய கிரியையாயும் அது பிசாசினுடைய கிரியையாயும் அதன் பின்னர் அதனுடைய கிரியையானது இங்கே வலு சர்ப்பத்தினுடைய கிரியையாயும் இந்த கடைசி ஏற்பாட்டிலே கிரியை செய்து வருகிறது. காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் தேவன் என்று நிருபத்திலே கொடுக்கக்கூடிய சாட்சியை நாம் பார்க்கிறோம். வானத்துக்கு கீழே அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் உண்டு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அப்படி அநேக தேவர்களும் கர்த்தாக்களும் இருக்கக்கூடிய நிலையிலே பிதாவாகிய தேவன் ஒருவரே, அவை எல்லாவற்றையும் உருவாக்கினவர் ஒருவரே. தேவனாக இங்கே சித்தரிக்கப்பட்டிருக்கிறவன் இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறார். அவன் இப்பிரபஞ்சத்துக்குரிய தேவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். வேதாகமம் இதை குறித்து சாட்சியிட்டிருக்கிறது. அவன் இப்பிரபஞ்சத்துக்குரிய கிரியைகளை செய்யக்கூடியவன், மறுமை என்ற நித்திய ஜீவனை கொடுக்க இயலாதவன், ஆத்துமா என்ற உள்ளான மனிதனை கற்பந்தரிக்கக்கூடிய கிரியைகளை செய்ய இயலாதவன். அவன் தேவத்துவத்தின் கிரியைகளுக்காக மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவன். இங்கே கர்த்தத்துவத்துக்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கிரியைக்குரிய பாத்திரமாக ஆதாம் முதலாவது தெரிந்தெடுக்கப்பட்டான். ஆதாமுக்குள்ளே தன்னுடைய ஜீவ சுவாசத்தை ஊதினார், தன்னுடைய சுவாசத்தை ஊதினார், ஸ்பர்ஷத்தை ஊதினார். மனிதன் ஜீவாத்மாவானான் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. இஸ்ரவேலர்களை காப்பாற்றுவதற்காக வேறே தேவர்களை ஆராதிக்க அவர்கள் பணிக்கப்படவில்லை. வேறே தேவர்கள் உண்டாகியிருக்க வேண்டாம், வேறே ஒரு தேவர்களை நீங்க நமஸ்கரிக்க வேண்டாம் என்று வேதம் சாட்சி கொடுக்கிறது. அது நியாயப்பிரமாணத்தின் பிரதான கட்டளையாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலே கேள், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. அந்த கர்த்தரை அவர்கள் தேவனாக வழிபட வேண்டும். தேவத்துவத்துக்காக அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய பிசாசானவன் இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக இயேசு கிறிஸ்துவை உயர்ந்த மலையின் மீது கொண்டு போய் நிறுத்தி பூமியின் சகல ராஜ்யங்களை காட்டி இவை எல்லாவற்றையும் மேலுள்ள அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு இஷ்டமானவனுக்கு இதை நான் கொடுக்கிறேன், என்னை பணிந்து கொள்ளும், இதை நான் உமக்கு தருகிறேன் என்று கொடுக்கக்கூடிய வார்த்தையை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே இஸ்ரவேலர்கள் தேவத்துவ ஆசீர்வாதத்துக்காக வேறே தேவர்களை இப்பிரபஞ்சத்தின் தேவனை வழிபடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை. அவர்கள் கர்த்தரை தேவனாக வழிபட வேண்டும் என்பதே பிதாவினுடைய சித்தமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்திலே கர்த்தருடைய பிரமாணம் கொடுக்கக்கூடிய சாட்சியானது கர்த்தரை தேவனாகவும் வழிபட வேண்டும், தேவத்துவத்துக்குரிய ஆசீர்வாதத்துக்காகவும் கர்த்தரையே நாடி இருக்க வேண்டிய ஒரு கிரியைக்குரிய காரியம் இங்கே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, காப்பாற்றுவதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவனால் கிறிஸ்துவும் சோதிக்கப்பட்டார். இங்கே வேதம் சாட்சி கொடுக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள் என்று. மத்தேயு சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 33வது வசனத்திலே இதை நாம் பார்க்கிறோம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இஸ்ரவேலர்கள் வேறே தேவர்களை தேவத்துவத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அதற்காக அபிஷேகம் பண்ண இருக்கக்கூடிய அந்த இப்பிரபஞ்சத்தின் தேவனை வழிபடுவதற்கு கர்த்தர் அனுமதிக்கவில்லை, பிரமாணம் அனுமதிக்கவில்லை. இயேசு கிறிஸ்துவும் அதை குறித்தே இங்கே சாட்சியிடுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை யாவும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று. இந்த தேவத்துவ ஆசீர்வாதங்கள் யாவும் உங்களுக்கு அதிகமாக கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமையை கர்த்தத்துவத்திலே கிரியை செய்யக்கூடிய கர்த்தத்துவத்துக்குரிய வார்த்தையானது அங்கே தேவத்துவத்துக்குள்ளான ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. அதை குறித்தே கர்த்தர் இங்கே சாட்சி கொடுக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே நாம் பார்த்தோம் என்றால், இனி நான் உங்களுடனே அதிகமாய் பேசுவதில்லை, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை.
இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று கிறிஸ்து சாட்சி கொடுக்கிறார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கொடுக்கக்கூடிய இந்த சாட்சியானது, இந்த உலகத்தின் அதிபதி வருகிறான், அவனுக்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை என்று சாட்சி கொடுக்கிறார். அவனுக்கு நான் கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுமில்லை, இந்த உலகத்துக்குரியவர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய காரியம் ஒன்றுமில்லை, தேவத்துவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய காரியங்கள் ஒன்றுமில்லை, கர்த்தத்துவத்துக்குள்ளாக பிரித்தெடுக்கப்பட போகிற ஜனங்களுக்கு நான் கொடுக்க போகிற ஜீவன், அது இந்த உலகத்தின் அதிபதி கொடுக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு காரியம், அவனால் அது கொடுக்க முடியாது இருக்கக்கூடிய ஒரு கிரியையாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இந்த உலகத்தின் அதிபதியானவன் இந்த பூச்சக்கரத்திலே தேவத்துவ ஆளுமை தன்னகத்திலே கொண்டிருக்கக்கூடியவன், இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்றும் லோகாதிபதி என்றும் அவனை குறித்து வேதம் சாட்சி கொடுக்கிறது. இயேசு கிறிஸ்துவை சோதிப்பதற்காக வந்த அந்த பிசாசானவன் அவரிடத்திலே வந்து இவை சகல ராஜ்யங்களிலும் அதனுடைய மகிமையை தனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதாக சாட்சி கொடுக்கிறது நாம் பார்க்கிறோம். அவன் சகல அதிகாரத்தையும் தன்னிடத்திலே கொண்டவனாக, இந்த பூமியிலே சகல ஆளுமையும் தன்னகத்திலே கொண்டவனாகவே சாட்சியிடப்படுகிறான். அவனுக்கு இஷ்டமானவர்களுக்கு அந்த ஆளுகையை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. ஆனால் அந்த ஆளுகையை பெற்றுக் கொள்வதற்காக கர்த்தர் தன்னுடைய ஜனத்தை, தனக்குள்ளாக ஜீவனை பெற்றிருக்கக்கூடிய ஜனத்தை அந்த தேவத்துவத்துக்குரிய அதிபதியினிடத்திலே செல்ல பணிக்கவில்லை. அந்த தேவத்துவத்துக்குரிய அந்த அதிபதியினிடத்திலே அங்கே நாடக்கூடிய காரியம் அங்கே இல்லாதிருக்கக்கூடிய ஒரு நிலை, அதை தேட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கர்த்தத்துவ ஜனம், நாம் கர்த்தத்துவத்துக்குள்ளாக நித்திய ஜீவன் என்ற கிருபையை பெறப்போகிற ஜனம், நமக்குள்ளாக இருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்தினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலன் தேவத்துவத்துக்குள்ளாக கிடைக்க இயலாது இருக்கக்கூடிய ஒரு காரியம். இப்படியான கர்த்தத்துவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஆளுமையை பெற்றிருக்க அந்த ஜனத்துக்கு தேவத்துவத்தின் நன்மையை கொடுக்கக்கூடிய இப்பிரபஞ்சத்தின் தேவனை நாட வேதம் படிக்கவில்லை. கர்த்தர் தன்னுடைய ஜனத்துக்கு அவருக்கு உரிய காரியங்களை அவராகவே தேவத்துவத்துக்குள்ளாகவும் தன்னுடைய கிரியைகளை செய்யக்கூடிய அதிகாரத்தை அந்த தேவத்துவ தூதர்களுக்கும் கட்டளையிட்டிருக்கிறார். அந்த தேவத்துவ தூதர்களும் கர்த்தத்துவத்துக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த ஜனங்களுக்கு தேவத்துவத்துக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய அதிகாரத்தை பெற்றிருக்கக்கூடிய அந்த நிலையாக உயர்த்தப்பட்டிருக்கிறது நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாவீது உயர்த்தப்பட்டார். கரவல் ஆண்டுகள் பின்னால் சுற்றித் திரிந்தவன் அங்கே ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவன் இப்பிரபஞ்சத்தின் தேவனால் முடிசூட்டப்படவில்லை, அவன் கர்த்தரால் தேவத்துவத்துக்குரிய இந்த ஆசீர்வாதத்தை தன்னகத்தை பெற்றுக் கொண்டான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாவீது கர்த்தராகிய ஆண்டவன் என்று சங்கீதம் 71:16 சொல்லப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவருடைய வல்லமையை முன்னிட்டு நடப்பேன், உம்முடைய நீதியை பற்றியே மேன்மை பாராட்டுவேன். அவன் கர்த்தராகிய ஆண்டவர் என்று சாட்சி கொடுக்கிறார். அந்த ஆண்டவர் கர்த்தராகிய ஆண்டவர் என்று சாட்சி கொடுக்கிறார். கர்த்தராகிய தேவன் என்று சங்கீதம் 72:18 கொடுக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறவர். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பிதாவாகிய தேவன் தன்னுடைய கிரியைகளை கர்த்தத்துவம் என்றும் தேவத்துவம் என்றும் இரண்டு தன்மையிலே செயல்பட்டுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரியைக்குரிய காரியத்தை இந்த பூச்சக்கரத்திலே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். தேவத்துவம் என்றும் கர்த்தத்துவம் என்றும் இரு தன்மையிலே தன்னுடைய கிரியைகளை இந்த பூச்சக்கரத்திலே செய்கிறார். அந்த கர்த்தத்துவம் என்பது உள்ளான மனிதனாகிய ஆவியையும் சரீரத்தை பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களுக்குரிய காரியம். அது அல்லாதபடிக்கு ஆவியின் சரீரம் இல்லாது வெறும் மாம்ச சரீரம் மாத்திரம் பெற்றிருக்கக்கூடிய ஜனங்களுக்குள்ளாக நடக்கக்கூடிய கிரியைகள் யாவும் தேவத்துவம் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த தேவத்துவத்துக்குரிய சகல அதிகாரத்தையும் தன்னகத்தை பெற்றவனாக, அதற்கென்று அபிஷேகம் பண்ணப்பட்டவனாக சர்ப்பமானவன் சாட்சியிடப்பட்டிருக்கிறான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தேவத்துவம் கர்த்தத்துவம் என்று இரு பிரிவாக பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய கிரியைகளை வேதத்திலே நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே கர்த்தராகிய ஆண்டவரே என்று ஆபிரகாம் சாட்சி கொடுக்கிறது ஆதியாகமம் 15:2 நாம் பார்க்கிறோம். அதற்கு ஆபிராம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியேனுக்கு என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரானாகிய இந்த எலியேசர் என் வீட்டு விசாரணை கர்த்தனாய் இருக்கிறானே என்றான். ஆபிரகாம் கர்த்தராகிய ஆண்டவரே என்று கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு நிலை, அவன் கர்த்தரை ஆண்டவராக அறிந்தக்கூடிய ஒரு நிலை. அந்த ஆண்டவன் என்பது மதிப்பிற்குரியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வார்த்தையாகவே ஆண்டவன் என்ற சொல் வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறத நாம் பார்க்கிறோம். சாராள் தன்னுடைய கணவனாகிய ஆபிரகாமை ஆண்டவன் என்று அழைத்தலாகவே வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே ஆண்டவர் என்பது உயர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஒரு சொல். அந்த சொல் கர்த்தராகிய ஆண்டவரே என்று ஆபிரகாம் சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, மோசே தன்னுடைய பாட்டிலே யாத்திராகமம் 15:17 நாம் பார்க்கிறோம். நீர் அவர்களை கொண்டு போய் கர்த்தராகிய தேவரீர் வாசம் பண்ணுகிறதற்கு நியமித்த ஸ்தானமாகிய உம்முடைய சுதந்திரத்தின் பர்வதத்திலும் ஆண்டவராகிய தேவரீருடைய கரங்கள் ஸ்தாபித்த பரிசுத்த ஸ்தலத்திலும் அவர்களை நாட்டுவீர். கர்த்தராகிய தேவரீர் என்று சாட்சி கொடுக்கிறார்.
அவன் கர்த்தரை அறிந்தவன், தேவனையும் அறிந்தவன், தேவத்துவத்து கிரியையும் அறிந்தவன், கர்த்தத்துவத்தின் கிரியைகளையும் அறிந்தவன். மோசே கர்த்தர் செய்யக்கூடிய 2 தன்மையிலான இந்த கிரியைகளையும் அறிந்தவன். ஏனென்றால் 5 ஆகமங்களும் அவனால் எழுதப்பட்டது. தேவத்துவ கிரியைக்குரிய காரியம் முழுவதும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரமும் 2வது அதிகாரத்திலும் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தத்துவத்துக்குள்ளாக வரக்கூடிய காரியங்கள் ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்டதிலிருந்து எழக்கூடிய காரியமாக வேதத்திலே நாம் பார்க்கிறோம். ஆதாம் சிருஷ்டிக்கப்பட்ட முதல் மனிதன் அல்ல. ஆதாம் ஆவியின் சரீரம் பெற்ற கர்த்தத்துவத்துக்குள்ளாக தன்னகத்தை ஜீவனை பெற்ற முதலாவது மனிதன். மோசேயின் பாட்டிலே கர்த்தராகிய தேவரீர் என்று அங்கே துதிக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படி உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன் என்று இஸ்ரவேலர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறார். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனமாக இருக்கும் பொருட்டு பிரித்தெடுக்கப்பட்டவர்கள். கர்த்தருடைய ஜனம் பரிசுத்தமுள்ள ஜனம். இது மற்ற ஜனத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட ஜனம். இந்த பரிசுத்தமுள்ள ஜனம் தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கக்கூடாது என்பதற்காகவே பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. பிரமாணம் கட்டளையிடப்பட்டிருக்கிறது. இந்த பிரமாணமானது பரிசுத்தமுள்ள ஜனமாகிய இந்த கர்த்தருடைய ஜனங்கள், கர்த்தருடைய ஜனமாகிய தன்னகத்தை ஆத்மா கொண்ட ஜனங்கள் தங்களை பரிசுத்த குலைச்சலான ஜனமாக மாறிவிடக் கூடாது என்பதற்காக அங்கே பிரமாணம் சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய ஜனம். அவர்கள் மற்ற ஜனங்களில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட பரிசுத்தமுள்ள ஜனம். அந்த பரிசுத்தமுள்ள ஜனம் தன்னை பரிசுத்த குலைச்சல் ஆக்கிவிடக் கூடாது என்பதற்காகவே நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டது. கர்த்தர் பரிசுத்தர். அவர் பிரமாணத்தை கட்டளையிட்டார். அந்த பிரமாணத்தின்படி செயல்பட்ட இஸ்ரவேலர்கள் பரிசுத்த குலைச்சல் ஆகாத ஜனமாக நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறினார்கள். தங்கள் பெற்றிருக்கக்கூடிய ஆவியின் சரீரத்தை கர்த்தத்துவ ஜனமாக இருக்கக்கூடிய இஸ்ரவேலர்கள் பரிசுத்த குலைச்சலாக்கும் பொழுது, அவர்கள் வேறே தேவர்களை நாடி செல்லும் பொழுது, அவர்கள் தேவத்துவ ஆசீர்வாதத்துக்காக இப்பிரபஞ்சத்தின் தேவனை நாடி செல்லும் பொழுது அவர்கள் பரிசுத்த குலைச்சலான ஜனமாக மாறினார்கள். அவர்கள் பரிசுத்தம் இல்லாத ஜனமாக மாறினார்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்கிறதில்லை. வார்த்தை சாட்சி இருக்கிறது. அந்த வார்த்தையின் சாட்சியின்படியாக அவர்கள் நித்திய ஜீவனை இழந்து போனவர்களாகவே வேதம் அவர்களை குறித்து சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தருடைய ஜனங்கள் மத்தியிலே கர்த்தர் வாசம் பண்ணுகிறதாக எண்ணாகமம் 35ஆம் அதிகாரம் 34வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் குடியிருக்கும் என் வாசஸ்தலமாகிய தேசத்தை தீட்டுப்படுத்த வேண்டாம். கர்த்தராகிய நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே வாசம் பண்ணுகிறேன் என்று சொல் என்றார். கர்த்தர் இஸ்ரவேலர்கள் மத்தியில் மாத்திரம் தன்னுடைய கிரியைகளை கர்த்தத்துவ கிரியைகளாய் கொண்டு அவர்கள் மத்தியிலே செயல்பட்டார். அவர்கள் மற்ற ஜனங்களுக்குள்ளாக தன்னுடைய கிரியைகளை அவர் வெளிப்படுத்தவில்லை. கர்த்தத்துவத்தின் கிரியைகள் கர்த்தத்துவத்துக்குள்ளாக கொடுக்கக்கூடிய தேவத்துவ ஆசீர்வாதமும் கர்த்தத்துவ ஜனங்களுக்கு மாத்திரம் கொடுக்கப்பட்ட ஒரு கிரியையாகும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறவராக இருந்தார். அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக தங்கி தாவரிக்கிறவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுடைய குறைகளை கண்டு அறிகிறவராக இருந்தார். இஸ்ரவேலர்களுடைய நெருக்கங்களில் இருந்து அவர்களுக்கு விசாலத்தை கொடுக்கிறவராக இருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களை வழிநடத்தின ஒவ்வொரு காலத்திலும் அவர்கள் ஆசீர்வாத குறைவில்லாதபடிக்கு வழிநடத்தப்பட்டவர்களாக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ளாக சென்று குடியமர்த்தப்பட்டார்கள். அங்கே அவர்களுடைய மீறுதல், பரிசுத்த ஜனமாக தெரிந்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை பரிசுத்த குலைச்சல் ஆக்கும் பொருட்டு வேறே தேவர்களை நாடி சென்றார்கள். தேவத்துவத்துக்குள்ளான நன்மையை பெற்றுக்கொள்ள வேறே பிரமாணங்களை மாற்றி அமைத்தார்கள். நியாய பிரமாணத்துக்குள்ளாக வேறொரு பிரமாணம் உள்ளே வரக்கூடிய அந்த கிரியைக்குரிய காரியம் கர்த்தருடைய கண்களுக்கு அருவருப்பாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அப்படியான ஒரு கிரியைக்குள்ளாக தங்களை மாசுபடுத்தி கொண்ட ஜனம் கர்த்தர் தங்கி வாசம் செய்யக்கூடிய அந்த கிருபையை இழந்த ஜனமாக மாறினார்கள். எனவேதான் வந்திருந்த கிறிஸ்துவை அவர்களால் அறிய முடியாது இருக்கக்கூடிய ஒரு நிலை, வந்திருக்கிற கிறிஸ்துவை அவர்களால் ஏற்றுக்கொள்ளாது இருக்கக்கூடிய ஒரு நிலை. அவர்கள் கிறிஸ்துவை அங்கீகரிக்கவில்லை. அவர்களுடைய பரிசுத்தம் அங்கே பரிசுத்த குலைச்சலாக்கக்கூடிய அந்த கிரியைகளாய் அந்த அவிசுவாசம் இருந்தபடியினால் அங்கே வந்திருந்த விசுவாசத்துக்குரியவரை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவ அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பூமியில் சகல ஜனங்களிலும் இஸ்ரவேலர்களை தமக்கு சுதந்திரமாக தெரிந்தெடுத்தார் என்று வேதம் கொடுக்கக்கூடிய சாட்சியினை 1 ராஜாக்களின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 53வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, நீர் எங்கள் பிதாக்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணும்போது உம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்னபடியே தேவரீர் பூமியின் சகல ஜனங்களிலும் அவர்களை உமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தீரே என்று விண்ணப்பம் பண்ணினான். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பூமியின் சகல ஜனங்களிலும்
இஸ்ரவேலர்களை கர்த்தர் தமக்கு சுதந்திரமாக பிரித்தெடுத்தார். அங்கே தம்முடைய ஜனமாக பிரித்தெடுத்தார். இஸ்ரவேலர்களை தம்முடைய ஜனமாக பிரித்தெடுத்தார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அவர்கள் பரிசுத்த ஜனமாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்குள்ளாக இருந்த ஆவியின் சரீரம் மற்ற ஜனங்களில் இருந்து அவர்களை பரிசுத்தமுள்ள ஜனமாக மாற்றிட்டு, அந்த பரிசுத்தமுள்ள ஜனம் அந்த ஆவியின் சரீரத்துக்கு கொடுக்கப்பட்ட பிரமாணத்தை மீறி நடந்தபடியினால் அந்த பரிசுத்தம் இல்லாத ஒரு நிலைக்குள்ளாக வரக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் கொடுக்கக்கூடிய சாட்சி, உம்முடைய ஜனமாகிய இஸ்ரவேலர்கள் என்றைக்கும் உமது ஜனமாயிருக்கும்படிக்கு அவர்களை நிலைப்படுத்தி கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு தேவனானீர் என்று சாட்சி கொடுத்ததை நாம் பார்த்தோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய நீர் அவர்களுக்கு தேவனானீர். கர்த்தராகிய அவர், ஆவியின் சரீரத்தை கட்டளையிட்ட அவர் அந்த ஜனங்களுக்கு தேவனாயும் இருந்து தன்னுடைய கிரியைகளை செய்யக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, 2 சாமுவேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தராகிய ஆண்டவரே, இது இன்னும் உம்முடைய பார்வைக்கு கொஞ்ச காரியமாய் இருக்கிறது என்று கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் உம்முடைய அடியானுடைய வீட்டை குறித்து வெகு தூரமாய் இருக்கும் காலத்து செய்தியை மனுஷர் முறைமையாய் சொன்னீரே. கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் என்று தாவீது சாட்சி கொடுக்கிறார். தாவீது அவரை கர்த்தர் என்று அறிந்தவனாக இருந்தான். தாவீது தேவத்துவத்து கிரியைகளை அவர் அபிஷேகம் பண்ணப்பட்ட அந்த கேருபுக்கு கொடுத்ததையும் அறிந்தவனாக இருந்தான். அத்தகைய கிரியைகளை அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலையிலே கர்த்தராகிய நீர் தேவனாய் இருக்கிறீர் என்று சாட்சி கொடுத்தான். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் என்று சாட்சி கொடுத்தான். அந்த தேவனை தன்னுடைய கிரியைகளின் மூலமாக சகலத்தையும் உருவாக்கினவரை அவன் அறிந்திருந்தான். அந்த சகலத்தையும் உருவாக்கினவர் ஆவியின் சரீரம் என்ற ஆத்துமா அந்த மாமிச சரீரத்துக்குள்ளாக உருவாக்கும் போது அங்கே கர்த்தர் என்ற கர்த்தத்துவத்தின் கிரியைகளை அவர் வெளிப்படுத்தினதையும் அறிந்தவனாக காணப்படுகிறான். அவன் கர்த்தத்துவத்தையும் தேவத்துவத்தையும் அறிந்தவன். தாவீது கர்த்தத்துவத்தையும் தேவத்துவத்தையும் அறிந்தவன். ஆபிரகாம் கர்த்தத்துவத்தையும் தேவத்துவத்தையும் அறிந்தவன். மோசே கர்த்தத்துவத்தையும் தேவத்துவத்தையும் அறிந்தவன். இரண்டு தன்மைகளில் அவர் செய்யக்கூடிய கிரியைகள் யாவற்றையும் அறிந்தவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். கர்த்தராகிய யெகோவா என்று ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே தீர்க்கதரிசனமாய் உரைக்கப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இதோ தேவனே என் இரட்சிப்பு, நான் பயப்படாமல் நம்பிக்கையாய் இருப்பேன். கர்த்தராகிய யெகோவா என் பெலனும் என் கீதமுமானவர், அவரே எனக்கு இரட்சிப்புமானவர். இங்கே கர்த்தர் யெகோவாவாக மாறி தன்னுடைய கிரியைகளை தேவத்துவத்தின் ஜனங்களுக்கு உள்ளாக இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட இஸ்ரவேலர்களுக்குள்ளாக செய்த கிரியைகள் சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் காண்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, தாவீது கர்த்தராகிய ஆண்டவர் என்று சாட்சி கொடுத்தான். கர்த்தராகிய தேவன் என்று சாட்சி கொடுத்தான். கர்த்தராகிய ஆண்டவராய் இருக்கிற தேவரீர் என்று சாட்சி கொடுத்தான். இவை யாவற்றையும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அங்கே மூப்பனாக அமர்ந்திருக்க கிரியைக்குரிய காரணியாக சாட்சியிடப்பட்டிருக்கிறதை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, சகல ஜனங்களில் இருந்து வேறு பிரிக்கப்பட்ட ஜனம் கர்த்தத்துவ ஜனம். ஆனால் தங்களுக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த கர்த்தத்துவத்தின் மகிமையை அறியாதிருந்து அங்கே தேவத்துவத்துக்குள்ளாக தங்களுக்கு கிடைக்கக்கூடிய அழிந்து போகக்கூடிய மகிமைக்குரிய காரியத்துக்காக தேவத்துவத்துக்குரிய நன்மையை பெற்றுக் கொள்வதற்காக பிரமாணங்களை மீறி இப்பிரபஞ்சத்தின் தேவனுக்குரிய கிரியைகளை நாடினபடியினால் இஸ்ரவேலர்கள் தங்களுக்கென்று கொடுக்கப்பட்ட அந்த மகிமைக்குரிய பாத்திரங்களை இழந்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் தங்களுக்குள்ளாக இருந்த ஆவியின் சரீரத்தை இழந்து போனவர்களாக காணப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதே நிலைதான் கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவும் ஏற்பட வேண்டும். அதுவே தீர்க்க தரிசனமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. சுவாவக்கிளையாகிய இஸ்ரவேலருடைய நிலை எதனால் முறிக்கப்பட்டதோ, காட்டு ஒளியோரமாகிய பிரஜாதிகள் ஒட்டப்பட்டு தன்னுடைய கிரியைகளிலும் மீறக்கூடிய காரியங்கள் முந்திய இஸ்ரவேலரை போல ஒரு கிரியைகள் நிகழும் பொழுது அதுவும் ஒடிக்கப்படக்கூடிய ஒரு நிலை. இங்கே சுவாவக்கிளை தன்னுடைய நிலையை இழந்ததனால் அது இந்த மரத்தோடு அதனுடைய தொடர்பு துண்டிக்கப்பட்டது போல கிறிஸ்தவர்களுடைய தொடர்பும் துண்டிக்கப்படக்கூடிய காரியம். அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக மீண்டும் கிருபை செல்லக்கூடிய ஒரு நிலை. கர்த்தத்துவம் கிறிஸ்தவர்களுக்குள்ளாக இருந்து அது மீண்டுமாக இஸ்ரவேலர்களுக்குள்ளாக செல்லக்கூடிய ஒரு காலம். அதுவே கடைசி ஏற்பாட்டின் காலம். அதுவே 2ஆம் சங்கம காலமாக சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 20ஆம் அதிகாரம் 5வது வசனம் இவ்விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலை தெரிந்து கொண்ட நாளிலே யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு நான் ஆணையிட்டு எகிப்து தேசத்தில் என்னை அவர்களுக்கு தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன். யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு என்னை தெரியப்படுத்தி நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. தேவனாகிய கர்த்தர் என்று யாக்கோபு வம்சத்து ஜனங்களுக்கு அவர் தெரியப்படுத்தி, யாக்கோபு வம்சத்து ஜனங்கள் யாவரும் தேவன் யார் என்றும் தேவனாகிய கர்த்தர் யார் என்றும் சர்வ வல்லமை உள்ள தேவன் யார் என்றும் யெகோவா யார் என்றும்
அறிந்திருக்கக்கூடிய ஒரு நிலை. அதுவே அவர்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையை கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சியாக அமைந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, யாக்கோபு வம்சத்தார் தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை அறிந்தவர்கள். அப்படி தேவனாகிய கர்த்தர் என்ற நாமத்தை அறிந்தவன் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்ற நாமத்தை அறிந்தவனாயும் யெகோவா என்ற நாமத்தை அறிந்தவனாயும் இருக்கும்போது அவர்கள் நித்திய ஜீவனுக்குரியவர்களாக சாட்சியிடப்படுகிறார்கள். இங்கே தேவனாகிய கர்த்தர் என்று ஆணையிட்டேன் என்று சாட்சி கொடுக்கிறார், தன்னை தெரியப்படுத்துகிறார். அங்கே கேட்கிறதுக்கு காதுள்ளவனாக இருந்த இஸ்ரவேலன் இதை கண்டுகொண்டவனாக சாட்சியிடப்பட்டிருக்கிறார். இவைகளை கேட்கிறதுக்கு காதிருந்தும் செவி கொடுக்காது இருக்கக்கூடிய, செவிட்டு விரியரை போல இருக்கக்கூடிய ஜனங்கள் தேவனாகிய கர்த்தரை மறுதலித்தவர்களாக காணப்பட்டார்கள். அவர்கள் யெகோவாவை மாத்திர பற்றி கொண்டவர்களாக காணப்பட்டார்கள். தேவனாகிய கர்த்தர் என்ற நாமமானது தேவத்துவமும் கர்த்தத்துவமும் தன்னகத்தை பெற்றிருக்கக்கூடிய ஆளுமையை கொண்டிருக்கக்கூடிய பிதாவினுடைய ராஜ்யத்தை குறித்த சாட்சியாக அமைகிறது. பிதாவை குறித்து அவருடைய கிரியைகளை குறித்தும் சாட்சியிடக்கூடிய சாட்சியாக அமைந்திருக்கிறது. அதை அறியக்கூடிய கிருபையை பெற்றவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொண்டவனாக மாறினான். இது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணம். இது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக வெளிப்படுத்தப்பட்ட காரியம். இது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கர்த்தரிட்ட ஆணை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆதாமுக்குள் ஜீவ சுவாசத்தை ஊதினார். அங்கே தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம் உதயமானது. தேவனாகிய கர்த்தர் என்ற நாமம் ஆதாமுக்குள்ளே ஜீவ சுவாசத்தை கொடுக்கும் பொழுது அந்த வார்த்தைக்கு கட்டளையிடப்பட்ட நாமம், அது பிதாவுக்கு கொடுக்கப்பட்ட நாமம், கர்த்தத்துவத்தின் கிரியைக்கு கொடுக்கப்பட்ட நாமம். பிதா தன்னுடைய கிரியைகளை இரண்டு தன்மையிலே செயல்பட்டு தன்னுடைய கிரியைகளை இந்த பூச்சக்கரத்திலே ஆளுமையோடு நிறைவேற்றி வருகிறார். இந்த பூமி இருக்கும் வரையிலும் இவை யாவற்றையும் சிருஷ்டித்த அவருக்குரியதாகவே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஆனால் இந்த பூச்சக்கரத்திலே இருக்கக்கூடிய இந்த ஆளுமையானது, இந்த ராஜ்யத்துக்குரிய ஆளுமையானது, ஆசீர்வாதமானது, நன்மையானது அவைகளை கொடுப்பதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவனிடத்திலே இருக்கிறது. ஆனால் கர்த்தத்துவ ஜனங்களுக்கு அப்படி அல்ல. கர்த்தத்துவத்துக்குள்ளாக தங்களுக்குள்ளே ஆவியின் சரீரத்தை பெற்றிருக்கிறவன் கர்த்தராகிய தேவனிடத்தில் இருந்து நன்மையை பெறக்கூடிய ஒரு நிலை. அது இப்பிரபஞ்சத்தின் தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய நன்மை அல்ல, அது கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து பெறக்கூடிய ஒரு நிலை. கர்த்தர் இன்னார் என்று அறிந்தவன், தேவன் இன்னார் என்று அறிந்தவன் அங்கே கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து இந்த நன்மையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு நிலை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அதை குறித்தே வேதம் சாட்சி கொடுக்கிறது. நாம் கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து தேவத்துவத்துக்குரிய நன்மையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் தன்னுடைய பிரமாணத்தை கர்த்தத்துவத்துக்குள்ளாக பின்பற்ற அவர் கட்டளையிட்டு இருக்கிற சாட்சியின் பிரகாரம் செயல்படுவோமேயானால் இப்பிரபஞ்சத்துக்குரிய ஆசீர்வாதமும் இப்பிரபஞ்சத்துக்குரிய நன்மைகளும் கூட கொடுக்கப்படும் என்று அவரே மாமிசத்திலே வெளிப்பட்ட போது கொடுத்த சாட்சியை நாம் பார்த்தோம். இயேசு கிறிஸ்து மாமிசத்திலே வெளிப்பட்ட போது இஸ்ரவேலர்கள் தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் தேவனாகிய கர்த்தரை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். இஸ்ரவேலர்கள் யெகோவா தேவனை அறிந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் வந்திருந்த கிறிஸ்துவை அறியாதிருந்தவர்களாக காணப்பட்டார்கள். வந்திருந்த கிறிஸ்துவை அறியாதிருந்தவர்கள், வந்திருந்த கிறிஸ்துவை விசுவாசியாதிருந்தவர்கள், வந்திருந்த கிறிஸ்துவை மறுதலித்தவர்கள் அங்கே ஆக்கினைக்குரியவர்களாக தீர்க்கப்பட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தராகிய யெகோவா என்ற நாமத்திலே வந்திருந்தவர் தன்னுடைய கிரியைகளை நிறைவேற்றின பின் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்திலே கர்த்தத்துவத்தின் கிரியைகளை ஆளுமையோடு நிறைவேற்ற ஆரம்பித்தார். அந்த ஆளுமையோடு நிறைவேற்றிக் கொண்டிருக்கக்கூடிய அந்த கிரியைகளும் அங்கே மற்றொரு நாமம் எழும்பி தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, மற்றொரு வார்த்தை எழும்பி தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, மற்றொரு சத்தியம் எழும்பி தன்னை வெளிப்படுத்தும் பொழுது, மற்றொரு கிருபையின் வார்த்தை எழும்பி வெளிப்படுத்தும் பொழுது அது தன் நிலையில் இருந்து மாறி வேறொரு கிரியைக்குள்ளாக கடந்து செல்ல வேண்டும். அந்த கிரியைக்குரிய காலம் இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய காலம். இப்பொழுது நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த காலத்திலே கர்த்தத்துவத்தின் கிரியை, தேவனாய கர்த்தருடைய கிரியை அங்கே மாறக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நாம் வந்து கொண்டிருக்கிறோம். கர்த்தத்துவத்தின் கிரியையானது புறஜாதிகளிடத்திலிருந்து எடுக்கப்பட்டு அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலை. தேவனாகிய கர்த்தர் அது கர்த்தத்துவத்தின் ஆளுமைக்குரிய நாமம். தேவனாகிய கர்த்தர் தேவனாகிய இருந்து தன்னுடைய கிரியைகளை கர்த்தத்துவத்துக்குள்ளாக செய்யக்கூடிய ஒரு நிலை. இங்கே கர்த்தராகிய தேவன் அவர் கர்த்தத்துவத்துக்குள்ளாக இருந்து தேவத்துவத்துக்குரிய ஆசீர்வாதங்களை கர்த்தத்துவ ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. நாம் கர்த்தராகிய தேவன் மூலமாக இப்பூச்சக்கரத்துக்குரிய நன்மைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. கிறிஸ்துவுக்குள்ள அருமையானவர்களே, இப்பிரபஞ்சத்தின் தேவன் மூலம் கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதம் அல்ல, நாம் கர்த்தராகிய தேவன் மூலமாக கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அந்த கர்த்தர் இன்னார் என்றும் அவருடைய கிரியையான இந்த தேவத்துவம் இன்னதென்றும் அறிந்து கொள்ளும் பொழுது நாம் அந்த நாமம் இன்னதென்று அறியக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறுவோம். அப்படி கிடைக்கக்கூடிய அந்த கிருபையின் மூலமாக
நாம் பூச்சக்கரத்துக்குரிய நன்மையை கூட கொடுக்கக்கூடிய ஒரு ஆசீர்வாதமாய் நமக்கு கொடுப்பேன் என்று சாட்சியிட்டாரே, அப்படியான ஒரு ஆசீர்வாதத்தை அதிக நன்மையாய் பெற்றுக்கொண்டும் பரலோகம் என்ற நித்திய ஜீவனை சொந்தரிக்கக்கூடிய கிருபை பெற்றவர்களாகவும் காணப்படுவோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 27ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அடிக்கடி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு அதை இரவும் பகலும் காத்துக் கொள்ளுவேன். கர்த்தராகிய நான் அதை காப்பாற்றி அதற்கு தண்ணீர் பாய்ச்சி ஒருவரும் அதை சேதப்படுத்தாதபடிக்கு இரவும் பகலும் நான் காத்துக் கொள்வேன் என்று கர்த்தர் சாட்சி கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கர்த்தத்துவத்துக்குள்ளாக அந்த கர்த்தத்துவ ஜனத்துக்கு தேவத்துவத்திலே ஒரு ஆசீர்வாதம், அந்த ஆசீர்வாதமானது காப்பாற்றப்படவும் அதற்கு வேண்டியபடி அதற்கு நீர் பாய்ச்சக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் வேறு ஒன்றும் சேதப்படுத்தாதபடிக்கு காத்து கொள்ளவும் கொடுக்கக்கூடிய ஒரு கிருபையின் ஆசீர்வாதமாகவே வேதம் கொடுக்கக்கூடிய சாட்சியினை நாம் பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் கர்த்தராகிய தேவனிடத்திலே வைக்கக்கூடிய விசுவாசம், நாம் கர்த்தராகிய தேவனுடைய பிரமாணத்தின் மீது வைக்கக்கூடிய விசுவாசமும் அந்த பிரமாணத்தின்படி செயல்படக்கூடிய செயல்பாடும் நமக்கு தேவத்துவ ஆசீர்வாதத்தை இந்த கர்த்தத்துவத்திலும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு கிரியை. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நாம் தேவத்துவத்துக்குள்ளாக இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தத்துவத்தின் மூலமாகவும் நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கிருபையை கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, இங்கே கர்த்தராகிய தேவன் தேவத்துவத்துக்குள்ளாக நன்மையை ஆசீர்வாதமாய் கட்டளையிட்டு இருக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 11வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். கர்த்தராகிய கிறிஸ்து என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 21வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், ஆதலால் யோவான் ஞானஸ்நானம் கொடுத்த நாள் முதற்கொண்டு கர்த்தராகிய இயேசுவானவர் நம்மிடத்திலிருந்து உயிரை எடுத்துக் கொள்ளப்பட்ட நாள் வரைக்கும் கர்த்தராகிய இயேசு என்று சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய கிறிஸ்து, கர்த்தராகிய இயேசு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரம் 15வது வசனத்திலே இந்த நாமத்தை குறித்து சாட்சியிடப்பட்டிருக்கிற சாட்சியை நாம் பார்க்கின்றோம். இவர்கள் வந்தபொழுது அவர்களில் ஒருவனும் பரிசுத்த ஆவியை பெறாமல் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே ஞானஸ்தானத்தை மாத்திரம் பெற்றிருந்தவர்களாக கண்டு, கர்த்தராகிய இயேசுவின் நாமம், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்நானம், அது பரிசுத்த ஆவியை கொடுக்கக்கூடிய கிரியைக்குரியதாகவே சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வேதம் சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சியின் நிலையிலே நாம் பார்த்தோம் என்றால், கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்தை நாம் பார்த்தோம் என்றால், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நன்மையும் ஆசீர்வாதமும் இயேசு கிறிஸ்து மூலமாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற தேவன் நமக்கு தேவத்துவத்திலும் ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிலை. இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தேவத்துவத்துக்குள்ளாகவும் நன்மையை கொடுக்கக்கூடிய ஆசீர்வாதத்தை கிறிஸ்தவர் ஜனமாகிய நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த தன்மைக்குள்ளாக அது நாமும் உயர்த்தப்பட்டிருக்கிறது. கர்த்தராக இருக்கக்கூடிய இயேசு கிறிஸ்து, கர்த்தருடைய நாமம் தரிப்பிக்கப்பட்டிருக்கிற இயேசு கிறிஸ்து என்ற நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிற பிதாவின் நாமத்திலே கர்த்தர் தேவத்துவ நன்மையையும் கர்த்தத்துவ ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய அந்த கிரியைகளை பிதாவாகிய தேவன் அந்த நாமத்தின் மூலம் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இம்மைக்காக மாத்திரம் தேடுவதற்காக அந்த நாமம் நமக்கு கட்டளையிடப்படவில்லை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமம் இம்மைக்காக மாத்திரமல்ல, மறுமையிலும் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்வதற்காக கொடுக்கப்பட்ட நாமமாகவே வேதம் சாட்சி கொடுக்கிறது. பேதுரு இதை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 11ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, ஆதலால் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்திருக்கிற நமக்கு தேவன் வரத்தை அனுகிரகம் பண்ணினது போல அவர்களுக்கும் அந்த வரத்தையே அனுகிரகம் பண்ணி இருக்கும் போது தேவனை தடுக்கிறதற்கு நான் எம்மாத்திரம் என்றான். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இங்கே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம், எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. இவர் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து. பேதுரு கொடுக்கக்கூடிய சாட்சியானது அது சங்கம காலத்திலே கொடுக்கப்பட்ட சாட்சி. பேதுருடைய சுவிசேஷம் முழுக்க முழுக்க சங்கம காலத்தில் கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். அது முதலாவது சங்கம காலத்துக்கு என்று கொடுக்கப்பட்ட சுவிசேஷம். சபை காலங்களுக்கு கொடுக்கப்பட்ட சுவிசேஷம் அப்போஸ்தலனாகிய பவுல் மூலமாக ஆரம்பமான சுவிசேஷம். கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து என்று பேதுரு சாட்சி கொடுக்கிறார். பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தை குறித்து அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுக்கிறார். அவர் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவாய் பேதுரு சாட்சியிட்டார். அவர் பிதாவின் நாமமாய் உயர்த்தப்பட்டிருக்கிற நாமம் கொண்டவராக அப்போஸ்தலனாகிய பவுல் சாட்சி கொடுத்தார்.
அது சபை காலத்திலே கொடுக்கப்பட்ட சாட்சி. அது புறஜாதிகள் ஆகிய நமக்கு பிதாவின் நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமமாய் உயர்த்தப்பட்டதை குறித்து கொடுக்கப்பட்ட சாட்சி. அந்த சாட்சிக்குள்ளாக விசுவாசத்தின் மூலமாகவே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்ற நாமமாகிய பிதாவின் நாமத்தை நாம் விசுவாசத்தின் மூலமாகவே நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற ஆத்மாவை பெற்றவர்களாக மாறினோம். நமக்குள்ளாக ஆவியின் சரீரம் என்ற ஆத்மாவை பெற்றிருக்கக்கூடிய கிருபை பெற்ற ஜனமாக மாறினோம். அப்படி கிருபை பெற்ற ஜனமாகிய நமக்கு சபை பிரமாணங்கள் கொடுக்கப்பட்டது. அந்த சபை பிரமாணங்களை பின்பற்றுகிறவன் பரிசுத்த ஜனமாக மாற்றப்பட்டவன் பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு தன்னுடைய பரிசுத்தத்தை காத்துக் கொண்டவனாக சாட்சியிடப்பட்டான். 7 சபை காலங்களிலும் பரிசுத்த ஜனமாக திகழ்ந்த கிறிஸ்தவர்களுக்குள்ளாக கொடுக்கப்பட்ட பிரமாணம் சபை பிரமாணம் அது பரிசுத்தமுள்ள ஜனத்தை மகா பரிசுத்த ஸ்தலமாகிய பரலோக ராஜ்யத்துக்கு சென்றடையக்கூடிய கிருபையை பெற்ற ஜனமாக மாற்றிற்று. இப்பொழுது நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலமானது கடைசி ஏற்பாட்டின் காலம். நாம் ஜீவிக்கக்கூடிய இந்த காலமானது கடைசி ஏற்பாட்டின் சங்கம காலம். இங்கே பிரஜாதிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கிருபையின் நிறைவின் காலம். அது இஸ்ரவேலர்களுக்குள்ளாக கிருபை சென்றடையக்கூடிய காலம். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, கிறிஸ்தவர்களும் இஸ்ரவேலர்களும் இணைந்து கிருபைக்குள்ளாக நடத்தப்படக்கூடிய இந்த காலமே சங்கம காலமாக சாட்சியிடப்பட்டிருக்கிறது. இந்த சங்கம காலத்துக்குள்ளாக பிரஜாதிகள் கிருபையை இழந்து போகவும் இஸ்ரவேலர்கள் கிருபையை பெற்றுக்கொள்ளவும் அந்த கிரியைக்குரிய காலமாக இது சாட்சியிடப்பட்டு இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, வெளிப்படுத்தின விசேஷம் 11ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களிலே மழை பெய்யாதபடிக்கு வானத்தை அடைக்க அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. அவர்கள் தண்ணீர்களை இரத்தமாக மாற்றவும் தங்களுக்கு வேண்டும் போதெல்லாம் பூமியை சகலவித வாதைகளாலும் வாதிக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் உண்டு. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சாட்சியிடக்கூடிய சாட்சி. கர்த்தருடைய தீர்க்கதரிசிகள் சங்கம காலத்திலே எழும்பி சாட்சி கொடுக்கக்கூடிய சாட்சி. அங்கே எரேமியாவுக்கு வார்த்தை உண்டானது போல அந்த வார்த்தை கிறிஸ்துவாய் மாமிசத்திலே வெளிப்பட்டு கிரியைகளை செய்தது போல அந்த வார்த்தை வார்த்தையாய் நின்று சாட்சியிடுகிறதை சாட்சியிடுவார்கள். அவர்களுடைய சாட்சி வார்த்தைக்கு சாட்சி. அந்த நாமத்துக்கு சாட்சியாய் அந்த வார்த்தை சாட்சியிடப்படக்கூடிய அந்த சாட்சி சங்கம காலத்திலே மறைக்கப்பட்டிருக்கிற தேவ ரகசியங்களை வெளிக்கொணரக்கூடிய சாட்சியாக கர்த்தர் முன்னறிவித்தபடி அந்த தீர்க்க தரிசன வார்த்தையாய் அந்த தீர்க்க தரிசிகள் மூலமாக அது வெளிப்படுத்தப்படும். கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த தீர்க்க தரிசிகள் தங்களுக்குள்ளாக செயல்படக்கூடிய அந்த கிரியைக்குரிய வார்த்தையானது தாங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அந்த வார்த்தையானது பிதாவின் சமூகத்தில் இருந்து அனுப்பப்படுகிற வார்த்தையாகவே சாட்சியிடப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, பரிசுத்தாவின் மூலமாக அந்த வார்த்தை மரியாளினிடத்திலே அன்றைக்கு மாமிசத்திலே உருவானது. இந்த கடைசி ஏற்பாட்டிலே அந்த வார்த்தையானது பிதாவினால் அனுப்பப்பட்ட நாமமாய் ஒரு ஊழியத்தின் மூலம் தன்னை குறித்து சாட்சியிடும். அந்த ஊழியத்தோடு நாம் ஐக்கியப்பட கர்த்தர் நமக்கு கிருபையை கொடுத்திருக்கிறார். இந்த கடைசி ஏற்பாட்டிலே கர்த்தர் சாட்சியிடக்கூடிய அந்த சாட்சிகளின் வார்த்தையை நாம் விசுவாசித்து அதற்கேற்ற கிரியைகளை செய்யும் பொழுது நாம் பெற்றுக்கொண்ட பரிசுத்தத்தை பரிசுத்த குலைச்சல் ஆக்காதபடிக்கு பரிசுத்தவான்களுடைய ராஜ்யத்துக்குள்ளாக மகா பரிசுத்த ஸ்தலம் என்ற பரலோக ராஜ்யத்துக்குள்ளாக பிரவேசிக்க கிருபையை பெற்ற ஜனமாக சாட்சியிடப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, அந்த சாட்சியின் வார்த்தைகளை பற்றி கொண்டவர்களாய் நித்திய ஜீவனுக்குள்ளாக நம்மை வழி நடத்த தேவ சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். கர்த்தராகிய தேவன் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. ஆமென்.